கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள் என்று தேவன் யோவேல் தீர்க்கதரிசனின் மூலம் வாக்குத்தத்தம் செய்து அது இப்போது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் கள்ள தீர்க்கதரிசன ஆவிகள் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இது தேவனால் பழைய பாட்டின் காலத்திலே எச்சரிக்கப்பட்டது. உபாகமம் 13:1 ஒரு தீர்க்கதரிசி அற்புத அடையாளத்தையோ அதிசயத்தையோ முன் அறிவிக்கக்கூடும். அதுபோல நடந்தாலும் அவன் வேறு தெய்வங்களை பின்பற்றுவோம் என்று சொல்வானானால் அவன் வார்த்தைகளை கேட்கக்கூடாது என்று பார்க்கிறோம். உபாகமம் 18:20 நான் கட்டளையிடாததை என் பேரினால் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள், அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்கிறார். எரேமியா 14:14 பொய் தீர்க்கதரிசனம் சொல்பவர்கள் என்னுடைய பெயரை சொல்லியே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள் என்று தேவன் வருத்தப்படுகிறார். மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள் என்று இயேசு எச்சரிக்கிறார். 1 பேதுரு 2:1 கள்ள தீர்க்கதரிசிகள் மட்டுமல்ல கள்ள போதகர்களுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கர் 5:20 சொல்லப்படும் தீர்க்க தரிசனத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம், ஆனால் எல்லா தீர்க்க தரிசனத்தையும் நம்ப வேண்டாம், சோதித்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள் என்று பவுல் அறிவுரை கூறுகிறார். பிரியமானவர்களே, இன்று அநேகர் தீர்க்க தரிசனம் கேட்க எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது பக்கத்து வீட்டுக்காரன் ஒருவேளை செய்வினை செய்திருப்பானோ அல்லது அவனுடைய வன்கண் பாதித்து விட்டதோ என்று நினைத்து பல இடங்களுக்கு தீர்க்க தரிசனம் கேட்க ஓடுகிறார்கள். அந்த தீர்க்கதரிசி உங்கள் வீட்டையே எட்டி எட்டி பார்த்து செல்லுகிற ஒருவன் தான் உங்களுக்கு எதிராக செய்வினை செய்து விட்டான் என்று சொன்னால் அதிக காணிக்கையும் கொடுத்துவிட்டு சரியான தீர்க்க தரிசனம் பக்கத்து வீட்டுக்காரன் தான் நம் வீட்டை எட்டி எட்டி பார்த்து நடக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி அவனை சபிக்க தொடங்குகிறார்கள். அவன் அழிக்கப்பட உபவாசம் போட்டு ஜெபிக்கவும் செய்கிறார்கள். என் தங்கைக்கும் இது போல ஓடும் பழக்கம் உண்டு. ஒரு தீர்க்கதரிசியிடம் சென்றபோது, உன் கணவர் கொஞ்சம் நாளில் வியாதிப்பட்டு மரித்து விடுவார், 1,00,000 ரூபாய் காணிக்கை தந்தால் உபவாசம் இருந்து அவனுக்காக ஜெபித்து அவனை காப்பாற்றி விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் இதெல்லாம் ஃப்ராட் வந்துவிடு என்ற அறிவுரை கூறியும் கேட்காமல், உனக்கு என் கணவனை பற்றி அக்கறையே இல்லை என்று சொல்லி பக்கத்து நகை கடையில் நகையை அட வைத்து 1,00,000 ரூபாய் கொண்டு கொடுத்தாள். மறுநாள் அந்த நபரிடம் போனில் கேட்டபோது தேவன் எதையும் காண்பிக்கவில்லை, இனி போன் பண்ணி என்னை தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று கூறிவிட்டார். அடுத்த முறை அவளது மகளுக்கு சுகவீனம் வந்தபோது இதே நபருக்கு போன் செய்தார். அதுபோலவே 1,00,000 ரூபாய் கேட்டார். இதுவும் அல்லாமல் இன்று அநேக யூடியூப் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் இறங்கியுள்ளார்கள். பிரபலமான ஊழியர்களின் பெயரையும் போட்டோயும் வீடியோக்களில் தம்பெயிலாக வைத்திருப்பார்கள். முகம் காட்டப்படாத செய்திகள், தீர்க்கதரிசன வார்த்தைகள் காணப்படும். அந்த பிரபல ஊழியரின் குரலிலேயே ஏஐ வைத்து பேசி வீடியோ போடுவார்கள். முடிவில் பணம் அனுப்ப சொல்லி கேட்பார்கள். எனவே கவனம் தேவை. யூடியூப் செய்திகள் மூலம் சில இருண்ட ஆவிகள் இன்று கிரியை செய்கிறது. எனவே எல்லா யூடியூப் செய்திகளையும் கேட்க வேண்டாம். அது உங்களை அடிமைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். யோவேல் மூலம் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கு தத்தத்தை நம்பி நீங்கள் தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். ஆமென்.